இயேசு சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில், நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியினாலே எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சகரியா 9:10 நாம் வாசித்தோம். குருத்தோலை ஞாயிறும்போது வாசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா அவருடைய ஆளுகை சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் இருக்கும். அல்லேலூயா. சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் எப்படி தெரியுமா? ஒரு ரவுண்டு. பூமி சமுத்திரத்தினால் சுற்றி இருக்கிறது, ஜலத்தினால் மூடப்பட்டுதான் இருக்கிறது. அப்படித்தானே? நடுவில் இருக்கிற வட்டாந்தர தானே பூமி. அப்போ சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் என்ன அர்த்தம்? முழுமையுமாக அவருடைய ஆளுகை. நதி தொடங்கினா ஐப்பிராத்து, பூமியின் நடு மைய பகுதியில் இருந்து பூமியின் முழுவதுமாக அவருடைய ஆளுகை இருக்குது. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருக்கிறார். அந்த கர்த்தர் ராஜாவாய் வீற்றிருப்பதற்கு சாட்சி திருச்சபை.